வணக்கம். இன்னைக்கு மேசராசியை பத்தி பார்க்கலாம். மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி கிருத்திகை 1, 2 பாதத்துல குரு வந்து ரிஷபராசிக்கு வராரு. அதனால பாத்தீங்கன்னா தனகாரகன் மேசராசி வந்து ரிஷபராசிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தனகாரகன் பணப்பிரச்சனை வந்து தீரப்போகுது. கடன் தொல்லைலாம் இருக்காது. அடுத்து பொருளாதார வரவு வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா குரு குரு வந்து பார்க்க கோடி நன்மை. அதனால சுபகிரகம் குரு வந்து சுபகிரகம் தான், ஒரு அசுப கிரகம்லாம் கிடையாது. அதனால குரு பார்க்க கோடி நன்மை. பொருளாதாரத்துல வந்து நல்லா வளருவாங்க. அடுத்து நீண்ட ஆயுள் வந்து இவங்களுக்கு இருக்கும். வியாதி இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடமாடுவாங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அடுத்து அதீத யோகம் வந்து தரும். வியாபார விருத்தி இனிமே ஏற்படும். அதாவது தொழில நஷ்டம், வியாபாரத்துல வந்து நஷ்டம் அப்படின்னு சொன்னா இனிமே அந்த இதெல்லாம் இருக்காது, எல்லாமே மாறிடும். அடுத்து 3, 6, 11ல சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா 3ல வந்து சனி இருக்கிறதுனால சனி வந்து லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யோகமான காலகட்டம் தான். அதனால எந்த கடன்லாம் இருக்காது. அடுத்து திருமணம் வந்து உங்களுக்கு நடைபெறும். அதாவது கல்யாண வயசுல இருக்கவங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறும் காலகட்டம் தான். அதாவது ஒரு தெளிவான சிந்தனையை வந்து குரு வந்து கொடுப்பாரு. அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்கள் வந்து ஏற்படும். அடுத்து குழந்தை பிறந்தா இவங்களுக்கு யோகம். அதாவது கல்யாணம் ஆகி சில பேர் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யோகமா இருப்பாங்க, இருக்க வளர்ச்சி அடைவாங்க. அடுத்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வேகமான செயல்பாடு வந்து இவங்க கிட்ட இருக்கும் எப்பயுமே. அதாவது எந்த வேலையா இருந்தாலும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. அடுத்து வேலையை செஞ்சா கூட வீட்டுல இருக்கிறவங்க நல்லா செஞ்சு முடிச்சிருவாங்க, சீக்கிரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க, பாக்குறதுக்கு அமைதியா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து கொடுக்குற குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது யார் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாங்க. சாப்பாடு ஏதாவது பசி வந்து யாராவது கையெழுந்து நின்றாங்கன்னா உடனே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் தவறு செஞ்சால் ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவங்க வந்து தன்னோட தாயை வந்து நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்க்கலன்னா அவங்களுக்கு கர்மா வந்து வந்துடும். கர்மா வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நல்லா இருக்காது. அடுத்து வீட்டில் யாரும் இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் வெளியில் இருக்கவங்க இவங்களை பார்த்து இவங்கள மாதிரி ஒருத்தரை தெய்வம் அப்படிம்பாங்க. இவங்கள மாதிரி யாரையும் பார்க்க முடியாது, ஒரு கடவுளுங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த அருமை வந்து உங்களுக்கு தெரியாது. அடுத்து நல்லது கெட்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரியாதை, ஊரில் வந்து மரியாதையும் இருக்கும். அடுத்து எந்த செயல்லையும் ஒரு துடிப்பு, ஒரு வேகம் வந்து இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க, துடிப்பாக இருப்பாங்க. தப்பு செஞ்சால் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க, முகம் கொடுத்து பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து தேவைக்கேற்ப பொருளாதாரம் வந்து இருக்கும் இவங்களுக்கு. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதாவது கஷ்டமே படமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காசு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து சுமங்கலியாக தான் இறப்பாங்க. இவங்க இறக்குறப்ப சுமங்கலியா தான், அதாவது பெண்ணா இருந்தா சுமங்கலியா தான் இறப்பாங்க. அடுத்து நீர்ல வந்து கண்டம் இருக்கும். அதனால குழந்தைங்கள்ல அதாவது வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்க நீர்ல வந்து நீர்நிலைகள்ல குளிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தகப்பன் தாயாக இருப்பாங்க. அதாவது மேசராசிக்காரங்கள தந்தையாவோ தாயாவோ இருந்தாங்கன்னா ஒரு நல்ல தகப்பனாவோ இல்லைன்னா நல்ல தாயாவோ இருப்பாங்க. தியாகம் அப்படின்ற சொல்லுக்கு உதாரணமே இவங்கதான். வாழ்க்கையை வந்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் விட்டு கொடுத்து கடைசியில எதுவுமே எடுத்துக்காம இறக்குறவங்க இந்த மேசராசிக்காரங்க. நன்றி, வணக்கம்.